இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கொள்ளு ரசம். கானாப்பயத்தை வச்சு ரசம் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி செய்வோம். அதுக்கு ஒரு 3 ஸ்பூனு கானாப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூனு கானாப்பயிறு. பூண்டு ஒரு 10-15 பூண்டு, சின்ன பல், அதனால் ஒரு 10-15 பல் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒன்று, கொஞ்சம் ஒரு வத்தல் ஒன்று, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், இது கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புளி. நீங்கள் எவ்வளோ ரசம் வைக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி ஊற போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு கனிஞ்ச தக்காளி போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த 3 ஸ்பூன் கானாப்பயத்தை லேசாக வறுத்துக்குருவோம். இந்த கானாப்பயத்தை வறுத்து எடுத்துக்கிடுவோம். நான் ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன். இதை லைட்டாக வறுத்துக்குருவோம். இளம் வறுப்பாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். இதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருவோம். இந்த பயரை லைட்டாக அம்மியில் வச்சு நசுக்கி எடுத்துருவோம். இதில் தோல் இருக்கும்ல, அந்த தோலை 1-2 உடச்சிட்டு இந்த தோல் நல்லா கலண்டுரும். அப்போ நம்ம பிடைச்சிட்டோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்படியே வைக்கிறது அவ்வளவு நல்ல இல்லை. தோலோட நம்ம இந்த தோலை பிடைச்சி எடுத்துவோம். உடச்சி எடுத்த கானாப்பயிரை பிடைச்சி எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. பிடைச்சிட்டு இந்த பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் வத்தல், ஜீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, அது கூடவே 2 கருவேப்பிலை போட்டு, பூண்டு பல் ஒரு 10-15 பல். ஃபஸ்ட்டில் இதை போட்டு கொஞ்சம் ஓட விட்டு எடுப்போம். பருப்பு, மிளகு, சீரகம், பூண்டு போட்டு அரைச்சிருக்கு. இப்போ மல்லி இலை, இந்த தக்காளியவும் உள்ளே போட்டு ஓட விட்டுருவோம். போட்டு இப்போ மிக்சியில் ஓட விட்டு எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக இந்த பச்சை மிளகாய் சும்மா 1-2 ஆட்டிக்கிடுவோம். இதையும் போட்டு 1-2 ஓட விட்டு எடுத்துருவோம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. ரசத்துக்கு வேண்டிய ஐட்டம்லாம் போட்டு நல்லா ஆட்டியாச்சு. இப்போ இந்த புளியில் ஊற்றி கரைச்சி எடுத்துக்குவோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். அதில் பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். கொஞ்சம் சால்ட் அவங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா புளியை கரைச்சிட்டு தாளித்து கொட்டிடுவோம். பூரா புளி ஊற வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியில் ஊற்றி எல்லாம் புளியெல்லாம் கரைச்சி கொஞ்சம் உப்பை போட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம தாளித்து கொட்டிடுவோம். அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் நல்லெண்ணெய், செக்கில் வாங்கின நல்லெண்ணெய் இருந்து செக்கெண்ணெய் அதை விடுறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு, வெந்தயம், கடுகு கம்மியாக போட்டுக்கோங்க. கடுகும் வெந்தயமும் போடுறேன். கடுகு பொரியுது. அதுக்கப்புறம் 2 வத்தலை கிள்ளி போடுங்க. வத்தல் 2 வச்சுருந்தோம்ல, அந்த வத்தலை 2 கிள்ளி போட்டுருங்க.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கரைசலை, ரசம் கரைசலை அதில் தூக்கி கொட்டிடுவோம். நுரையாக வரும். நுரை கூடி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். நுரை கூடி வருது, இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பை. நம்மளுக்கு கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தடுமத்துக்கு, சளிக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.